மறுமை நல்ல சொர்க்கம் அல்லாஹ் கொண்டு வர சொல்லுவோம். அதன் முழு அழகோடு அது கொண்டு வரப்படும். ஃபுல் டெக்கரேஷன்ல சொர்க்கம் கொண்டாந்து வரும். எனது அடியார்களில் எனது பாதையில் பாடுபட்டவர்கள், சிரமம் படுத்தப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களே என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறுவான் அல்லாஹ். என்ன சொல்றான் அல்லாஹ்? என் பாதையில வேலை செஞ்சவங்க, சிரமம் தரப்பட்டவர்கள், என் வேலை செஞ்சாங்கல்ல, அதுக்காக இவனை டார்ச்சர் பண்ணாங்களா, அவங்க அதுக்கப்புறம் கொல்லவும் பட்டாங்க, அந்த குரூப், இந்த குரூப் எல்லாம் கூப்பிடு. வேலை செஞ்ச குரூப், சிரமப்படுத்தப்பட்ட குரூப், கொல்லப்பட்ட குரூப், இந்த குரூப்பை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொர்க்கத்தை எடுத்து அல்லாஹ் கொடுப்பான். கேள்வி கணக்கு இல்லாமல் இதில் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் சொர்க்கத்தில் உனக்கு தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருவான். உடனே மலக்குகள் கேட்பாங்க, இறைவா, நாங்கள் இரவு பகலாக உன்னை துதித்து கொண்டிருந்தோம், எங்களை விட சிறப்பித்து விட்ட இவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. என்ன எங்களை விட இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ மரியாதை கொடுக்குற, இவ்வளோ இவங்களை விரும்புகிற, யார் இந்த கூட்டம் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் எனக்காக என் பாதையில் பாடுபட்டவர்கள், இவங்க எனக்காக வேலை செஞ்சாங்க, ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சாங்க, அதன் காரணமாக சிரமம் அடைந்தாங்க, அதன் காரணமாக இவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு அவங்க வேலை செஞ்சாங்க.